மகாபாரத போர் முடிவுற்ற பிறகு குருச்சேத்திரத்தில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள். மகாபாரத போரில் துரியோதனன் வீழ்த்தப்பட்டு இறக்கும் தருவாயில் உள்ள பொழுது அவனது இளைய மகனான பாலகனான துர்ஜயன் காண வந்தான். அவன் தன் தந்தையின் மடியில் ஆசையுடன் அமர வரும்பொழுது துரியோதனன் தடுத்து, மகனே, எனது தொடையை உனது சிற்றப்பனான பீமன் உடைத்து விட்டான். நான் இன்னும் சிறிது நேரம் மட்டுமே உயிருடன் இருப்பேன். பாண்டவர்களே வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் உன்னை நன்கு கவனித்துக் கொள்வார்கள் என்று கூறி இவ்வுலகை நீங்க கண்களை மூடினான். அதே சமயம் வெற்றி பெற்ற பாண்டவர்களை திரௌபதி வரவேற்றாள். பாண்டவர்கள் அனைவருக்கும் மாலையிட்டு நெற்றியில் திலகம் இட்டாள். கிருஷ்ணன் மட்டும் இன்னும் தேரிலேயே அமர்ந்திருந்தார். திரௌபதி, கிருஷ்ணா, உனக்காகவும் ஒரு மாலை செய்து வைத்துள்ளேன், இறங்கி வா என்றாள். கிருஷ்ணன் இறங்கிய மறுகணம் தேர் தீப்பிடித்து எரிந்தது. துரோணர் தான் இறப்பதற்கு முன்பே அக்னி அஸ்திரத்தால் தேரை தீக்கிரையாக்கினார். ஆனால் நான் மற்றும் கொடியிலிருந்த அனுமன் சக்தியால் தேருக்கு ஒன்றும் ஆகவில்லை. நாம் இருவரும் தேரை விட்டு நீங்கியவுடன் அது தீப்பற்றி கொண்டது என்றார் கிருஷ்ணர். பாண்டவர்கள் உணர்ந்தனர், வெற்றி என்பது கிருஷ்ணால் மட்டுமே கிடைத்தது என்று. பின்னர் அனைவரும் போரை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு வகுப்பினர் அர்ஜுனனின் வீரம் மிகவும் பெரியது, ஆனால் மற்றவர்கள் இல்லை இல்லை, பீமன் தான் மிகவும் நன்றாக போர் புரிந்தார் என்று வாக்குவாதம் தோன்றியது. முடிவில் கிருஷ்ணனிடம் கேட்க அவரோ பார்பரிக்கின் தலையை கேட்கலாம் என்று ஆலோசனை சொன்னார். பார்பரிக் தலையிடம் கேட்க அவனோ, நான் எந்த ஒரு வீரனையும் போர்க்களத்தில் காணவில்லை. கிருஷ்ணனின் சுதர்சன சக்கரம் எல்லா தீயவர்களையும் கொன்று குவித்தது. மாகாளி வடிவம் இரத்தத்தை உறிஞ்சி குடித்தது என்றார். அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார் மற்றும் கிருபா என்னும் யாதவ மன்னவர் மட்டுமே கௌரவர்களின் பக்கம் உயிருடன் இருந்தனர். அவர்கள் மூவரும் எஞ்சிய பாண்டவர்களை கொல்ல நினைத்து உப பாண்டவர்களையும் திரௌபதியின் உடன் பிறந்தவர்களையும் அஸ்வத்தாமன் கொன்றான். தனது மகன்களின் சாவுக்கு காரணமான அஸ்வத்தாமனை இழுத்து வரும்படி திரௌபதி கூறினாள். பாண்டவர்களும் அவனை தேடி கொண்டு வந்தனர். ஆனால் அவனோ சிரித்தபடி அவர்களிடம் வெற்றி பெற்றாலும் அரசால வாரிசு இல்லை என்று கூறினான். உடனே பீமன் அபிமன்யுவின் மகன் உத்திரையின் கர்ப்பத்தில் வளருவதாக கூறினான். கோபமடைந்த அஸ்வத்தாமன் பிரம்ம அஸ்திரத்தை பிரயோகித்து பிரக்காத சிசுவை கொல்லத் துணிந்தான். ஆனால் கிருஷ்ணன் அந்த அஸ்திரத்தை முறியடித்தார். திரௌபதி அவனின் தலையை கொய்யுமாறு கிருஷ்ணனிடம் கூறினாள். ஆனால் கிருஷ்ணன், யுத்தம் முடிந்துவிட்டது, இனி மரணம் கூடாது, மாறாக மரணத்தை விட கொடுமையான தண்டனை, சாகாமல் பிணிகளுடன் வாழ்வாய் என்று சாபமிட்டார். அதே இரவில் காந்தாரியோ போர்க்களத்தில் இறந்த தனது மகன்களின் உடலை தேடிக்கொண்டிருந்தாள். துரியோதனின் உடலை மடியில் இட்டு கதறி அழுதாள். பெற்ற 100 மகன்களும் இறந்துவிட்டதை எண்ணி வருந்தியபடியே அங்கேயே அமர்ந்திருந்தாள். திடீரென்று அவளுக்கு பசி எடுத்தது. போர் நடந்து கொண்டிருந்த வேளையில் சரியாக உணவு உண்ணாததால் மிகவும் சோர்ந்திருந்தாள். பசி அவளை மிகவும் வாட்டியது. அருகில் எங்கேயோ மாம்பழத்தின் வாடை அவளது நாசியை துளைத்தது. எழுந்து அந்த திசையை நோக்கி நடந்தாள். மாம்பழத்தை உணர்ந்த அவள் அருகில் இருந்த சிறு பாறைகளை எடுத்து அடுக்கி அந்த மாம்பழங்களை பறித்து உண்டாள். உண்டு முடித்த பின்னர் தான் உணர்ந்தாள், அவள் பாறை கற்களை எடுத்து அடுக்கவில்லை, இறந்தவர்களின் உடலை எடுத்து அடுக்கி அதில் ஏறி நின்று இருந்தாள் என்று. உடனே இந்த உலகம் மாயை, கண் இருந்தாலும் சரி, கண் இல்லாவிட்டாலும் சரி, பசி ஒன்றுதான் அனைத்தையும் மறக்கச் செய்யும் மாயை என உணர்ந்தாள்.